தாய் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கங்கள். முதல்ல அந்த தஞ்சாவூர் தம்பி கோவிந்தராஜுக்கு தான் நன்றி சொல்லணும். வாழ்க்கையின் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கமிட்மெண்ட்ஸ்லாம் என்னை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்படியே என்னை அதை நோக்கி இழுத்துட்டு அப்படியே போயிட்டு ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் ஒரு ட்ரிகர் மாதிரி இந்த தம்பி கேட்டிருந்தேன். எனக்கு அது வந்து நச்சுன்னு பட்டுருந்துச்சு. டேய், நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு நோக்கம் இருக்குது, அதை வந்து மூச்சு காற்று மாதிரி அதை நீ சுவாசிக்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. அப்போ தான் சரி, நம்ம நேரத்தை அதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த தம்பி எனக்கு வந்து ஒரு கரெக்டான நேரத்தில் அந்த 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 கருத்தை சொல்லணும்னு தோணியிருக்கு. அது என்னை வந்து சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா. அது மாதிரி தான் அது எப்படி சேரும் அப்படின்னா, நம்ம கருத்துக்களை வெளிப்படுத்தணும், அது நல்ல முறையில் வெளிப்படுத்தணும், நாகரிகமான முறையில் வெளிப்படுத்தணும். அப்போ தான் ஆட்களோட தராதாரம் தெரியும் உங்களுக்கு. எனக்கு நான் இன்னைக்கு ஒரு சிந்தனை என் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. அதாவது, நம்ம வாழ்க்கையில் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எதிரிகள் நமக்கு ஏற்படுத்தின காயத்தை விட நம்ம யார் மேலே நம்பிக்கை வச்சோமோ அவங்க நமக்கு மேலே ஏற்படுத்துகிற காயம்தான் ரொம்ப வலிக்கும். ரொம்ப ரொம்ப கொடிய வலியாக இருக்கும் அந்த வலி. அப்போது நம்ம வந்து அது நிறையா துரோகங்களின் வலியை சந்திச்சு வந்திருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு கட்டத்தில், அதாவது இது எலெக்ஷன் வருது, இந்த டைமில் வந்து இப்போ நீங்கள் மக்கள்கிட்ட போய் சீமான் அவர்கள் எப்படி கேட்டுக்கிட்டு இருக்காரு, செய்யுங்க நீங்கள். இப்போ அவர் வந்து கிட்டத்தட்ட மடிப்பிச்சை கேட்குற லெவலுக்கு வந்துட்டார். முதல்லலாம் இனமானத்துக்காக நிற்கிறேன், தன்மானத்தை விட்டு நிற்க மாட்டேன்னு சொல்ல மனுஷன், அதுக்கப்புறம் கடைசி ஒரு கெஞ்சி கூத்தாட வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாரா. ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு பேசுகிறாரு. அவரை மேடலை ஏற்றி வச்சுருவீங்க, கீழே இருக்கிற கேள்வி எல்லாம் கேட்குறதெல்லாம் பார்த்தா நமக்கு என்ன டென்ஷனாக இருக்குது தெரியுமா. ஏன்னா அவர் இது எல்லாமே பதிலை வந்து மீண்டும் 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 ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க கீழேருந்து கேட்குறாங்கல்ல கேள்வி, எனக்கு அதை கேட்கும்போது நீ கொஞ்சம் காது கொடுத்து கவனித்து கேட்டு வந்திருந்த அப்போ இவன்கிட்ட போய் சேராமல் தடுத்துருக்காங்க பாருங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. போய் சேரலை, அதாவது இவரை தேடி போனவங்களுக்கு மட்டும்தான் இது போய் சேர்ந்துருக்குன்னு தவிர, இவர் யாரை தேடி போகிறாரோ அவங்களுக்கு இது போய் இன்னும் சேரலை. அதை தான் நான் அந்த இடத்துல கண்டுபிடிச்சேன். அந்த இடத்துல அதை தான் பார்த்தேன். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் சரியான ஆட்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கல. அப்போது நீங்கள் எனக்கு இன்றைக்கி எங்கள் அப்பாட்ட நான் ஒரு வாட்டி கேட்டிருக்கேன், அப்பா நீங்கள் இவ்வளவு உலகறிவு பேசுகிறீங்க, இவ்வளவு உழைப்பாளியாக இருக்கீங்க, தினமும் வயலுக்கு போகிறீங்க, தினமும் தெருவில் அங்கங்கே நின்று பேசுகிறீங்க, இந்த ஏரியாவில் உங்களுக்கு தெரியாத ஆட்களே இருக்க முடியாதே, இவ்வளோ நல்ல சிந்தனைகளை நீங்கள் மனசில் வச்சுருக்கீங்களே, நீங்கள் ஒரு கவுன்சிலராக நின்றுருந்தீங்க அப்படின்னா அந்த அந்த தெருவையாவது அட்லீஸ்ட் சரி பண்ணியிருக்கலாம்லப்பா, அந்த வாடையாக சரி பண்ணியிருக்கலாம்லப்பா, ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கலாம்ப்பாப்லப்பா அப்படின்னு கேட்டேன். அவர் என்கிட்ட என்ன சொன்னார், இவங்கள்ட்ட போய் கும்பிட்டுட்டு இருக்கணுமுக்கா, கெஞ்சணுமுக்கா, அப்போ தான் போடுவோம், அப்போ தான் ஏதாவது பண்ணுவானு, இவன் காலில் போய் நான் விழுவனா அப்படின்னு கேட்டார் பாரு. எனக்கு டே, ஒரு நல்லது செய்ய ஒரு உலகறிவு இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு உழைப்பாளி, ஒரு விவசாயி மகன் வந்து நிற்கும் போது நீ காலில் விழுந்தாலும் ஓட்டு போடுறதுனால தான் நீ மக்கள் இருக்கான் பார்த்துங்க. அதனால தான் இவங்க போய் துணி துவச்சு கொடுக்குறதுல இருந்தும், பிள்ளைய குளிப்பாட்டி விடுறதுல இருந்தும், பரோட்டா போடுறதுல இருந்தும் அவனை தாஜா பண்ண வேண்டிய நிலவை இருக்கிற அந்த நிலவையில தான் வந்து மக்கள் இருக்காங்க உங்களுக்கு. அப்போ தான் புரிஞ்சுக்கிச்சு எனக்கு புரிஞ்சுது என்னென்னா, அந்த தொழில்நுட்ப புரட்சி எவ்வளோ தான் நம்ம வந்திருக்குன்னு சேர்ந்தாலும் அது போய் சேர்ந்துருக்க ஆட்கள் வந்து ரொம்ப சொற்பம் தான். பேசணும், நேராக பேசணும், பார்க்குற மக்கள்கிட்ட பேசணும், உங்களோட டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் பீப்புள்கிட்ட பேசணும், நல்ல நாகரிகமாக பேசணும். நானும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது இந்த இளரத்தை அப்பப்போ துடிக்கும்ல, அதை தாண்டி நிறைய இடத்துல நாகரிகமான கருத்துக்களை, ஏன்னா நம்ம ஒரு முதிர்ச்சி அடைந்து இந்த அரசியலில் நிற்கும்போது திரும்பி பார்க்கும்போது நம்ம சில விஷயங்கள் நினச்சி வருத்தப்படக்கூடாது. இப்போ அந்த ரிப்போர்ட்டரை சுற்றி ஆடிட்டு இருந்த தம்பி வந்து ஒரு 10-15 வயசுக்கு அப்புறம் அவன் வந்து அதை திரும்பி பார்த்தா, ஐயோ இப்படியெல்லாம் பண்ணி இவ்வளோ கேவலமாக இருந்திருக்குமா நம்ம நினைப்பான்ல. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையில் நடந்துடக்கூடாதுங்கிறதுல இனிமே பொது வாழ்க்கையில் இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இருக்கணும்னு நான் நினச்சிருக்கேன். அதே மாதிரி தான் நானும் இருக்கணும்னு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன். இன்றைக்கி உங்கள்கிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ இந்த இவ்வளவு பேர் தமிழ் தேசிய அந்த சேனலில் பேசுகிறது தமிழ் தேசியவாதிகள் மட்டும்தானே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கொடுத்த ஆதரவு தானே. அப்போ ஒரே நாளில் அந்த ஆதரவு உங்களால் ஏன் விளக்க முடியல? விளக்குங்க. ஒரே நாளில் நீங்கள் ஒரு நாளில் ஒருத்தனை இறக்கவும் முடியும், ஒருத்தனை உருவாக்கவும் முடியும்னு உருவாக்கி காமிங்க. எங்கள் அப்பா தான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எங்கள் அப்பா தன்மானத்தை விட்டுட்டு தெருவில் கேட்காததை நான் பேசுகிற என் சொந்தங்கள்கிட்டையாவது செஞ்சு விடுங்க. அதை வந்து இது எனக்கு அந்த வெளிச்சத்தை கொடுங்க. நான் இன்னைக்கு உறுதி கொடுக்குறேன், இந்த தேர்தலில் எனக்கு அந்த அளவுக்கு வெளிச்சம் இருந்துச்சுன்னா என்னால் என்ன மாற்றத்தை உருவாக்க முடியும்னு நான் வந்து உருவாக்கி காட்டுறேன். ஆதரவு தாருங்கள். வாழ்க வளமுடன், வளத்துடன்.